ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே. ஒன்றேனா என்னது? எப்பவுமே ஒண்ணுதான் அப்படி சொல்றாரு. ஒன்றே அப்போ ஒண்ணுதான் வந்தது. மயில் மேல ஏறி விளையாடும் போதும் ஒரு முகம்தான். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே. ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே. சிவபெருமானோடு நீ பேசி நீ உபதேசம் பண்ணி அப்போ உனக்கு ஒரு முகம்தான். மயிலேறி விளையாடும் போதும் ஒரு முகம்தான். கூறுமடி யார்களை தீர்த்த முகம் ஒன்றே. எங்களை மாதிரி இருக்கக்கூடிய அடியார்களுடைய கர்ம வினையெல்லாம் தீர்க்கிறதுக்காக நீ வந்தா அப்போ உனக்கு ஒரு முகம்தான். கூறுமடி யார்களை தீர்த்த முகம் ஒன்றே. குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே. அந்த சூரபத்மனுடைய கிரௌஞ்ச மலையை தூள் ஆக்கி திருப்பி உன் கையில ஒரு வந்து நின்னதே, அந்த வேலை வாங்கினப்போ உனக்கு ஒரு முகம்தான். சூரபத்மனை அழித்த போதும் ஒரு முகம்தான். வள்ளியை மனம் புரிந்த போதும் ஒரு முகம்தான். இப்படி எல்லா சந்தர்ப்பத்திலையும் உனக்கு ஒரு முகம்தான் இருந்தது. ஆனா அப்புறம் ஏன் உனக்கு 6 முகம்? எனக்கு தெரியாது, அது நீதான் சொல்லணும். ஒரு முகத்தை தரிசனம் பண்ணாலே என் வாழ்க்கையில இவ்வளவு சந்தோஷம்னா 6 முகத்தையும் பார்த்தா